திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மாண்புமிகு முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்று 4வது முறையாக போட்டியிடுகின்ற கொளத்தூர் தொகுதியில் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். வேட்புமனு தாக்கல் செய்து முடித்தவுடன் கொளத்தூர் தொகுதியில் தேர்தல் பரப்புரையை தொடங்கியிருக்கிறார். அதற்காக அந்த காலனி தேர்தல் பரப்புரையை கொளத்தூர் தொகுதியில் தொடங்கியிருக்காரு. இதை பாருங்க, எவ்வளவு பேர் மக்கள் பேராதரவு கொடுத்து வழிநெடுக செல்லும் இடமெல்லாம் மக்கள் வெள்ளம் பெருகி நின்று ஆதரவு கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அவர் இந்த பரப்புரையை தொடங்கிறதுக்கு முன்னாடி இந்த கடந்த 5 ஆண்டுகளில் கொளத்தூர் தொகுதிக்கு என்னென்ன செய்திருக்கிறோம் என்று ஒரு புத்தகமாக அச்சடித்து கொடுத்திருக்கிறார். குறிப்பாக பார்க்கணும், இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக நீங்கள் உணர்ந்து பார்க்கணும். ஏதாவது செய்திருந்தால் தான், சாதனை செய்திருந்தால் தான் புத்தகத்தில் அச்சடிக்க முடியும். வாயால் சொல்கிற பேச்சு கரைஞ்சிரும், மறந்துடும். அதுவும் ஒரு காலம் வாயால் பேசுறதெல்லாம் மறந்து போனது. இப்பெல்லாம் அப்பப்போ பேசும்போதே காணொலி காட்சியாக எடுத்து அதை வச்சுக்கிட்டு சந்தர்ப்பம் வரும்போது கட் பண்ணி போட்டு அசிங்கப்படுத்துகிறாங்க. அப்படி இருக்கிறதுல ஒரு தேர்தல் வாக்கு கொடுத்து ஒரு கட்சியோட மிகப்பெரிய கட்சியோட தலைவர் இப்போ முதலமைச்சராக இருக்காரு. அவர் 5 ஆண்டு காலத்தில் நாங்கள் இந்த தொகுதிக்கு என்னென்ன செய்திருக்கோம் அப்படிங்கிறத ஆதாரபூர்வமாக புத்தகமாக விட்டு வெளியிடுறார். இதை போல முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், இந்நாள் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் அவர் செய்த 4.5 ஆண்டு செய்த சாதனையை புத்தகமாக அடித்து வெளியிட முடியுமா? அதை மட்டும் கேட்கலன்னா, ஜெயலலிதா அதிமுக ஆட்சியில், ஒட்டுமொத்த அதிமுக ஆட்சியில் நடந்த 32 வருஷமா ஆட்சி பண்ணியிருக்காங்க. அந்த 32 வருஷ சாதனை தான் அச்சடித்து கொடுக்க முடியுமா எடப்பாடி பழனிசாமியால? எத்தனை பக்கம் தேரும் அப்படி அச்சடித்து கொடுங்க பார்க்கலாம். சும்மா வாயால் வடை சுட்டா போறாது. அவர் மோடி கூட சேர்ந்த பிற்பாடு வாயால் வடை சுட ஆரம்பிச்சிட்டாரு இவரும். நீங்களும் அது மாதிரி அச்சடித்து கொடுங்க, அப்போதான் மக்கள் உங்களை ஏற்றுப்பாங்க. சரிங்களா?